அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைய நாளாக ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நாளில் பணம் சேர்வதற்குண்டான ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 27ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பணவரவிற்காக நம்ம வீட்டில் சாதாரணமாக விளக்கேற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரை மனதால் நினச்சி வழிபட்டோம்னாவே நிச்சயமாக செல்வ வளம் அதிகரிக்கும். சாதாரணமாக வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு சக்தி உண்டு. இதில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு கேட்ட உடனே தரக்கூடிய பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த 369 போர்ட்டலும் இன்றைக்கி இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி. அப்போ இதில் வரக்கூடிய 1ஐயும் 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 3ங்கிற எண் கிடைக்குது. அதே போல் இந்த 3ங்கிற எண் இந்த டிசம்பர் மாதத்தின் 12ன்னு வர எண்லேயும் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த வருடமானது 24வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆங்கில தேதி 27. இதில் வர 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 9ன்னு கிடைக்குது. அப்போ 369 அப்படிங்கிற எண் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. மேலும் இது இந்த வருடத்தில் வரக்கூடிய கடைசி சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னையோட அந்த 369 அப்படிங்கிற சேர்க்கை நமக்கு முடியுது. இனி இந்த ஆண்டில் இது போல் சேர்க்கை கிடையாது. மறுபடியும் 2025ஆம் ஆண்டு தான் நமக்கு வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமையும் பார்க்கும்போது இந்த வருஷத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இதுதான். ஏற்கனவே இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால ஒரு சொம்பு தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பூஜை அறையில் வச்சாவே போதும், பரம ஏழையும் பணக்காரங்களாவாங்க அப்படின்னு சொல்லி நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பரிகாரத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும், அற்புதமான பலன் தந்துடும். அதனுடைய லிங்க்கையும் வேணுன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த நாள் சிறப்பானது, இனிமேல் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்லாம் சொல்லியாச்சு. இந்த நாளில் நம்ம எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லப்போகிற இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாள் ஒரு பரிகாரத்தை செய்யணும்னாவே அது சுக்கிரஹோரைங்கிறது பெஸ்ட்டான டைமிங்கு. அது காலையில் 6 to 7ங்கிற ஒரு டைம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் 1 to 2 இருக்குது. அடுத்து இரவு 8 to 9 இருக்குது. இப்போ இந்த நேரங்களெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம் தான் தேவைப்படுது. இந்த 1 ரூபாய் தான் 100 ரூபாயா 1000 ரூபாயா லட்சமாக கோடியாக மாறப்போகுது. மேலும் 1 ரூபாயை வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயம் அதில் உடனடி பலனே கிடைக்கும். மேலும் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய நாணயம்னு பார்க்கும்போது இந்த 1 ரூபாயை சொல்லலாம். அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் அல்லது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் தேவைப்படுது. இந்த 2 பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த 2 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க. இப்போ இந்த 1 ரூபாயை உங்களுடைய 2 உள்ளங்கையிலையும் வச்சுட்டு நல்லா தேய்ங்க. அதாவது நீங்கள் தேய்க்கும் போது இந்த காசானது கீழே விழுகக்கூடாது, நல்லா நீங்கள் தேய்க்கணும். இப்படி தேய்க்கும் போது உங்களுடைய உள்ளங்கையினுடைய சூடு இந்த நாணயத்தில் நல்லா ஏறும். இந்த சூடு நமக்கு இந்த மெத்தடை ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கறதுக்கு உதவும். நல்லா சூடு பறக்க தேய்ச்ச பிறகு இந்த நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சிம்பிள்னு பார்க்கும்போது அது இன்ஃபினிட்டி சிம்பிள். அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க.
அடுத்தது நாணயத்தோட மறுபக்கம் திருப்பி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரூன் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிம்பல்னு சொல்லலாம். அதிரடியான பணவரவு, உடனடியான பண தேவை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சிம்பல் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த ரூன் சிம்பல் வந்து ஒரு பக்கம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பல், ஒரு பக்கம் ரூன் சிம்பல், இந்த மாதிரி 2 சிம்பிளையும் வரைஞ்சிக்கணும். இப்போ இது வரைஞ்சாச்சு. இப்போ இது மறுபடியும் நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய இடது கையினுடைய அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கிரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் வச்சு கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி, நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். பண கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த காசை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் கல்லுப்பு போட்டு வைக்கிற ஜாடி இருக்கும் இல்லையா, கட்டாயம் வந்து எல்லாருமே கல்லுப்பு ஜாடியில் தான் போட்டு வைப்பீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னா கூட இனிமேல் வந்து மாற்றிக்கோங்க. எப்போதுமே கல்லுப்பு வந்து மண்பானையிலையோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலையோ இந்த மாதிரி போட்டு வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இப்போ வந்து பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு அடியில் வந்துட்டு இந்த ₹1 நாணயத்தை வந்து நீங்கள் வச்சிடணும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லுப்புக்கு உள்ளே வந்து நான் வைக்க சொல்லலை, அந்த ஜாடியவே எடுத்துட்டு கொஞ்சம் தூக்கி கேப் இருக்கும் இல்லையா, அந்த ஜாடிக்கு அடியில் இந்த ₹1 வந்து வைங்க. இன்னும் சொல்லணுன்னா இந்த ₹1 நீங்கள் அப்படியே வெறும் தரையில் வைக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு வெற்றிலையோ அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு பிளேட்டோ ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படிங்கும்போது அது மேலே இந்த ₹1 நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கல்லுப்பு ஜாடியை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் நான் இப்போ வரைஞ்சேன் இல்லையா சிம்பல், அதாவது ரூன் சிம்பல், இந்த ரூன் சிம்பிளை நீங்கள் கல்லுப்புனுடைய சைட்லேயும், அதாவது கல்லுப்பு ஜாடியினுடைய சைட்லேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு முறை வரைஞ்சி வைக்கிறது நல்லது. ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது இல்லையா, அதனால் அதில் வந்துட்டு நம்ம வரைஞ்சி வைக்கிறதும் நல்லது. முடிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி புதுசாக கல்லுப்பு பேக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த கல்லுப்பு பேக்கெட்லேயுமே கூட இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வைக்கிறது கூடுதல் சிறப்பு. சரி, இந்த காசை வச்சாச்சு, இது எப்போ மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் மாற்றி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கல்லுப்புக்குள்ளே நீங்கள் ₹1 வச்சிங்கன்னா கூட அது ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரியும் பச்சை நிறத்துலையும் வந்து மாறும். நாம் வந்து இது ஜாடிக்கு அடியில் தான் வந்து வைக்கிறோம். அதனால் நீங்கள் இதை மாற்றி வைக்கணுன்ட்டு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த சிம்பிள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து திரும்பவும் இந்த காசை வந்து சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரியே சூடு பறக்க தேய்ச்சி நல்லா எனர்ஜி ஊட்டப்பட்டுட்டு அதன் பிறகு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் இதே ரூன் சிம்பிளையும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராகவே வந்துட்டு எப்போதுமே செஞ்சுட்டு வாங்க, அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும். அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், நேற்று வந்து நீங்கள் அந்த சொம்பு பரிகாரம் சொன்னீங்கல்ல, அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னுட்டு. எப்போதுமே நான் சொல்கிறது தான், 1க்கு 2 பரிகாரமாக செய்யும்போது நமக்கு ஒன்று வந்து பலன் தரலினா கூட இன்னொன்று நிச்சயம் வந்து பலன் கொடுத்துரும். ஆனால் இந்த முறை நான் சொன்ன இந்த 2மே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பணவரவு ஈர்த்து தரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது பொதுவான பரிகாரம் தான், உனக்கு எனக்கு அப்படின்ட்டு இல்லாமல் வீட்டுக்கே பணம் வர மாதிரி சொல்லியிருக்கிற பரிகாரம் தான். அதனால் நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சுருந்தாலும் மறக்காமல் இதையும் வந்து செஞ்சுருங்க. ஏன்னா இதுக்கும் நமக்கு பைசா செலவு கிடையாது, சுலபமாக செய்யவும் முடியும். அது இந்த 369 எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கோட நமக்கு வந்துட்டு முடியுது. அதனால் யாருமே வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.